ஹே கைஸ், வெல்கம் டு சிங் விஜய் தமிழ். நான் இன்னைக்கு தான் ஒரு பெரிய சேட் நியூஸ் அப்படின்னு போட்டேன். ஆனால் இன்னைக்கு நைட்டே ஒரு ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. அது நமக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, மெயின்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த மாதிரி கரெக்ஷன் விண்டோ, அதுக்கப்புறம் எப்போ நான் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ்க்கு என்னென்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு இந்த 20 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது, எப்படின்னா பண்ணுறது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அதுக்காக இப்போதைக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு நல்ல நியூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம முதல்ல வந்துட்டு கரெக்ஷன் விண்டோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லிடலாம். என்னன்னா கரெக்ஷன் விண்டோ வந்துட்டு 26 நவம்பர் டு 27 நவம்பர் 2024 இந்த 2 நாள் கொடுத்துருக்காங்க. 26 காலையில இருந்து 27 நைட் வரைக்கும். ஸோ 26 ஃபுல் டே, 27 ஃபுல் டே, இந்த 2 நாள் கரெக்ஷன் விண்டோக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கரெக்ஷன் விண்டோவில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த கடைசி நாள் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி பார்க்கும்போது 22 நவம்பர் தான். அதுக்கு மேலே அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்கன்னு கேட்டுருந்தீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. நான் இந்த பிடிஎஃப்ஸு இந்த எல்லாமே இந்த என்டிஏ வெப்சைட்டு எல்லாமே நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், என்ன நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, என்ன கொடுத்துருக்காங்க என்டி அப்படி பார்க்கும்போது, முதல்ல கேண்டிடேட் ஷால் நாட் பி அலவுட் டு சேஞ்ச். என்னென்ன நம்ம சேஞ்சே பண்ண முடியாது அப்படி பார்க்கும்போது, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறமா எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி கேண்டிடேட். ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, கேண்டிடேட்டோட நேம், பேரு, அதுக்கப்புறமா அப்பா பேரு, அம்மா பேரு, புரியுதா? அதுக்கப்புறமா கிளாஸ் 10 சர்டிஃபிகேட், கிளாஸ் 12 சர்டிஃபிகேட், பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறமா அந்த சிட்டி, நீங்க ஒரு சிட்டி கொடுத்துருப்பீங்க, அது வந்துட்டு நான் தப்பான சிட்டி போட்டேன்னா நான் சேஞ்ச் பண்ண முடியுமா கேட்டுட்டு இருந்தீங்க, அதுவும் சேஞ்ச் பண்ணலாம் கரெக்ஷன் விண்டோல 26 நவம்பர் டு 27 நவம்பர். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், இப்போ நீங்கள் நிறைய பேர் தமிழ் எழுதுன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ இங்கிலீஷ் எழுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகரி சர்டிஃபிகேட், சப் கேட்டகரி, பிடபிள்யூடி, அதுக்கப்புறமா சிக்னேச்சர். ஸோ புரியுதா? இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் சொல்றேன் எது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, எது நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் நான் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு முன்னாடி என்னன்னா, இது வந்துட்டு ஃபுல்லாக கரெக்ஷன் எப்போ சொல்லியிருக்காங்க, 26 நவம்பர் டு 27 நவம்பர். இது இப்போ கொடுத்துருக்க அப்டேட். இதுக்கப்புறமா இப்போனா கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட். இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்னு ஒரு பிடிஎஃப் இருக்கு. அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்ல. நான் அந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல நமக்கு இந்த எஃப்ஏக்யூஸ்ல என்ன ரொம்ப முக்கியமானது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்லோடிங் ஆஃப் தி கேட்டகரி சர்டிஃபிகேட். ஸோ இப்போ அது முதல்ல இப்போ வரும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். இப்படி டேட் பார்த்தீங்கன்னா 18th நைட்டு. ஸோ அப்ராக்சிமேட் 19th. ஸோ 19, 20, 21, 22 4 நாள் தான் இருக்கு. நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன், இப்போ நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட்டே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டக்குன்ட்டு இப்போ இசேவை மையத்தில் அப்ளை பண்ணுங்க. ஓபிசின்னு சில ஜென்ரல் எது வந்து அப்ளை பண்ணி வச்சிருங்க. அப்ளை பண்ணா கூட அவங்க கரெக்டாக நான் சொன்ன அப்படியே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஆர் ரிசிப்ட் நம்பர் கிடைக்கும். அதுக்கு நம்பர், அதுக்கப்புறமா அதில் வந்து டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அத்தாரிட்டி ஆஃப் இஷ்யூவிங், டேட் ஆஃப் இஷ்யூ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும். நீங்கள் வேற எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. அதனால நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ரெசிப்ட் கையில் இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அந்த ரெசிப்ட் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். நிறைய பேர் நான் சொல்லியிருந்தேன், அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். என்னன்னா, நோ category certificate is not to be uploaded by the candidate in the online application form. நீங்க category certificates அப்லோட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஜஸ்ட் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூவிங் அத்தாரிட்டி, இது 3 மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ நீங்க ஒரு இசேவை மெத்தட் அப்ளை பண்ணீங்கனாலே அவங்க உனக்கு கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க? சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருவாங்க, டேட் ஆஃப் இஷ்யூ கொடுத்துருவாங்க, அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தான் சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ புரியுதா? இது 3 மட்டும் கொடுத்தாலே போதும். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எல்லாம் கிடைச்சிச்சுல, இதை வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க வாங்குங்க. இப்போ ஒரு டேட் ஆஃப் இஷ்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு கண்டிப்பா அடுத்த வருஷம் April 1, 2025 அப்புறமா நீங்க ரெனியூ பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்ப காலேஜ் ஜாயினிங் அப்ப வந்துட்டு கண்டிப்பா அவங்க பிசிக்கல் ட்ரிப்பிங் அப்போ ஒரு சர்டிஃபிகேட் கிளீனா கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ ஜோசப் கொஞ்சம் எப்போ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா காலேஜில் போய் ஃபிசிக்கல் ட்ரிப்பிங் போனால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுதான் இருக்குல்ல ஒரே கண்டிஷன். அதுக்கு நிறைய பேர் நிறைய டைம் இருக்குது, இப்போதைக்கு டைம் இல்லாததுனால இதை மட்டும் நான் பண்ண சொல்கிறேன். யார்கிட்டலாம் சர்டிஃபிகேட்ஸ் இல்லையோ நாளைக்கே போயிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கிடச்சிரும். அந்த நம்பர் வச்சு டேட் ஆஃப் இஷ்யூ அத்தாரிட்டி எல்லாமே நீங்கள் போட்டுடலாம். டக்குன்ட்டு நீங்கள் ஒரு ரிசர்வேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் இருக்கிறதுல மெயினஸ்ட் அப்டேட்டு. ஒரு பெரிய குட் நியூஸ்னு சொல்லலாம். அதுக்காக தான் ஒரு எப்பவுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு கெட்ட விஷயம் வருது நல்ல விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் தான் ஒரு ஜே அட்வான்ஸ்டு வந்துட்டு 3
தடவை எழுதலான்ட்டு ஒரு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஐஐடி கான்பூர். பட் ஆனால் இப்போ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா 2 தடவை எழுத முடியும் அப்படின்ட்டு ஒரு பெரிய குண்டை போட்டாங்க. அதனால இப்போ அதே ஒரு கெட்ட விஷயம் இருந்தால் கூட இப்போ ஜெய் மீன்ஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் வந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ ஸோ சீக்கிரத்தில் அப்ளை பண்ணுங்க. நான் நிறைய பேர் கூட சொல்லி இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் குறைஞ்சிச்சு இந்த வருஷம், நீங்கள் டக்குன்ட்டு அப்ளை பண்ணுங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்குன்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ நான் இன்னைக்கு ஈவினிங் போட்ட வீடியோ நான் சொல்லுவேன் இதே மாதிரி தான். நம்ம போன வருஷத்துல என்டிஏ இந்த ஜெய் மெயின் ஜேடாஸ் நம்ம நம்பவே முடியாது. ஏன்னா கடைசி எக்ஸாம் நாள் வரைக்கும் அவங்க அப்டேட்டாக கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளால எதுவும் பண்ணவும் முடியாது. நம்ம அந்த ஒரு எக்ஸாம் அதை எழுதுறோம்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு நமக்கு பெரிய ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி டக்குன்னு அப்ளை பண்ணுங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. இல்லாச்சுக்கு ரிப்ளை பண்ணேன். ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.